சால்வ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணாமல் வந்தீங்கன்னா இந்த நேரம் வேஸ்ட்டு உங்களுக்கு. 5 நபர்கள் கவனிங்க. 5 நபர்கள் 1 2 3 5 பேர் இருக்காங்க. வட்ட வடிவில் அமர்ந்து மையத்தை நோக்கி, சரியா? ஃபஸ்ட்டு இடத்த ஒதுக்கிடலாம். மையத்தை நோக்கி உக்காந்துருக்காங்க. 1 2 3 4 5. ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில் உள்ளார். ஃபஸ்ட் ஆள் தான் நான் போட்டுக்கலாம். ஆர் என்பவர் டீயோட இடதுபுறம். கரெக்டாக போட்டோன்னா அடுத்தது டி. ஓகே. பி என்பவர் எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் உள்ளார். பி என்பவர் தானே? பி அவ்வளோதான், இன்னும் ஒருத்தர் தான். ஆர்என் இடதுபுறம் யார் இருப்பா? PQRST. அப்போ ஆரோட இடதுபுறம் யார்? Q. ABCDEFG ஆகிய 7 பேர் வட்டமாக அமர்ந்து வட்ட மையத்தை நோக்கி போல் உள்ளனர். ABC 7 இருக்கா? அங்கே நீங்கள் எக்ஸாம் ஹால்லையுமே அந்த 7னா 7 எண்ணி பார்க்கணும். தெரியாமல் தப்படிச்சிருவாங்க. அதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ABCDEFG. ஓகே. 7 பேர் வட்டமாக உட்காந்து பார்க்குறாங்க. இடம் ஒதுக்கிடலாம். 1 2 3 4 5 6 7. பியின் இடதுபுறத்திற்கு மூன்றாவதாக F உள்ளார். பி இடதுபுறம் 1 2 3 F. ஓகேவா? ஏவின் இடதுபுறத்திற்கு மூன்றாவதாக G உள்ளார். ஏவின் இடதுபுறத்திற்கு எழுத முடியாது, அங்கே போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இடதுபுறம் மூன்றாவதா யார் இருக்காங்க? பியா? ஜி. அங்கே ஃபிட் பண்ண முடியாது, அதனால் இங்கே போட்டு வச்சுக்கிட்டேன். ஏயின் அடுத்துள்ளவர் சி ஆவார். ஏயின் அடுத்து சி. இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். கரெக்டா? லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லலை, அதனால். ஜியின் அடுத்து டி இல்லை. ஜியின் அடுத்து டி இல்லை. அப்போ டி இங்கேயும் இருக்க மாட்டார், இங்கேயும் இருக்க மாட்டார். ஏயின் உடனடி இடப்பக்கம் பி இருப்பார். உடனடி இடப்பக்கம். அப்போ ஏ இங்கே, அப்போ சி இங்கே, சரியா? ஜி எங்கே? ஜி. ஜிக்கு பக்கத்தில் சாரி ஜி. ஜிக்கு பக்கத்தில் டி வரக்கூடாது. டி இங்கே, இ இங்கே. சரியா போச்சா? அவ்வளோதான். எக்ஸாக்டாக தெரிஞ்சால் தான் அங்கே போய் ஃபிட் பண்ணணும், இல்லைன்னா தூரமாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். கண்டிஷன் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வரிசையாக கேள்விக்கு பதில் பண்ணுங்கள். ஏயின் வலதுபுறம் உள்ளவர். ஏவோட வலதுபுறம் சி. எந்த பக்கம் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். சென்டர், இப்போ சென்டர் நோக்கி தான் எல்லோரும் இருக்காங்க. அப்போ வலதுபுறம் இது. வெளியில் பார்த்தா என்ன ஆயிரும்? வலதுபுறம் பி ஆயிரும். சரியா? புரிஞ்சிருக்கீங்களா? அவ்வளோதான். அங்கே படிப்புனா ஒன்றுமே கிடையாது. புரிதல். ஏவோட வலப்பக்கம் சி. பியின் உடனடி இடப்பக்கம் உள்ளவர். பியோட இடப்பக்கம் இ. தானே? சியின் வலப்பக்கம் உள்ளவர் டி. மெய்யான கூற்று எது? டி மற்றும் எஃப் இடையில் சி உள்ளார். அப்படியா? இல்லை. பி மற்றும் சி இடையில் ஏ உள்ளார். கரெக்ட். மெய்யான கூற்று எது? ஈயின் உடனடி இடப்புறம் பி. இடப்புறமா? அது வலப்புறம் கிடையாது. எஃப்பின் வலப்பக்கம் டி. ஜி வலப்பக்கம் ஜி. எப்படி உட்காந்துருக்காங்க கற்பனை பண்ணணும் கிடையாது. ஜி மற்றும் டி இடையில் எஃப்.
பிக்யூஆர்எஸ்டி ஆகிய 5 பேர் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். பிக்யூஆர்எஸ்டி Q என்பவருக்கு அருகில் T உள்ளார். Q என்பவருக்கு அருகில் T உள்ளார். இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். கரெக்டா? எக்ஸாக்டாக லெஃப்ட்னா தான் அப்படி எழுதணும். T மற்றும் R இடையில் S. T மற்றும் R இடையில் S. எப்படி வேணாலும் வரலாம். கரெக்டு தானே? P ஆனவர் Qவின் அருகில் இல்லை. P P இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. Pயின் அருகில் யார் உள்ளார்? எப்படி வந்தாலும் சரி, ஒன்று இங்கே வரணும் அல்லது இங்கே வரணும். கரெக்டா? இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 6, இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த 6. அவ்வளோதான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டு பார்க்கணும். ரொம்ப போட்டு அப்படியே அதான் படிப்புலாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? அவன் சொல்லி வச்சுருக்கோம் படிப்புனா ஆகா ஓவா அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான். அவனுக்கு வராது, உனக்கு வராது, அதெல்லாம் சும்மா. எல்லாத்துக்கும் வரும். ABCDEF 6 நண்பர் மையத்தை நோக்கி வட்ட வடிவில். இதேமாரி என்ன புக்கில் நெட்லலாம் போட்டு பாருங்கள், எடுத்து சால்வ் பண்ணுங்கள். வட்ட வடிவில் ABCDEF 6 பேர். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே. D மற்றும் Cயின் இடையில் B உள்ளார். DC. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம், எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். E மற்றும் Cயின் இடையில் A உள்ளார். அப்போ இங்கே யார் வருவா? அவ்வளோதான். A மற்றும் Fஇன் இடையில் உள்ளவர் யார்? ஆறு நண்பர்கள் செவ்வக வடிவ மேசையில் அமர்ந்துள்ளனர். ஓகேவா? சியின் உடனடி வடப்பக்கம் A. சி இங்கே இருந்தால் A இங்கே. D மற்றும் Bயின் இடையில் E. E இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். கரெக்டா? Fஇன் எதிர்பக்கம் B அமர்ந்துள்ளார். Fஓட எதிர்பக்கம். அப்போது இங்கே 2 F வராது. Fஓட எதிர்பக்கம் யார் இருக்காங்க? B. அப்போ இங்கே F வராது. ஏன்னா எதிர்பக்கம் யார் இருக்கணும்? இப்போ ஒரு வேளை F இங்கே ஃபிட் பண்ணலாம், இங்கேயும் ஃபிட் பண்ணலாம். ஓகேவா? F இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா B இங்கே வருவார். ஓகேவா? E இங்கே வருவார், D இங்கே வருவார். ஓகேவா? அதே F இங்கே ஃபிக்ஸ் பண்ணாக்க அப்படியே உள்டாவாக வரும். B இங்கே வந்துடும், D இங்கே வந்துடும், E இங்கே வந்துடும். ரைட். Fஇன் உடனடி வலப்புறம். நிறைய கொஸ்டின் இருக்கா? Fஇன் உடனடி வலப்புறம் யார் உள்ளார்? இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாமா? எதை எடுத்துக்கலாம்? இதை எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? சரி, சி பார்ப்போம். சி இருக்கா? ரைட், பார்ப்போம். ஈக்கு எதிரில் அமர்ந்துள்ளவர் ஏ. ஏ இருக்கா?
ஏக்கு எதிரில் இருப்பவர் இ. அதே கேள்வியா? ஈயின் உடனடி இடப்படம் யார் உள்ளார்? இது வலதுபுறம் இடதுபுறம். பி. பி இல்லை. சரி, எஃப்பின் உடனடி இடப்படம் அமைந்துள்ளார். ஏவா? ஏ இல்லை. அப்போ கேள்வியை மாற்றி போடணும். இங்கே ஏ போட்டுக்கோங்க அந்த கண்டிஷன் படி, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்ந்து வரணும். இதையே இப்படி ஃபிட் பண்ணி பாருங்கள், எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வரும். இங்கே எஃப்னா இதை தான் எடுத்துக்கிட்டோமா நம்ம? அப்போ இங்கே எஃப், அப்போ இங்கே பி. ஓகேவா? இங்கே பினா இங்கே இ வரும், இங்கே டி வரும். ஓகேவா? எஃப் தானே வருங்க. முன்னாடி இந்த எஃப் தானே எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆன்சர் வருதா பாருங்கள் எல்லாத்துக்கும். எஃப்பின் உடனடி வலப்புறம் டி. டி தானே ஆன்சர் இருக்குது. ஈக்கு எதிரில் அமர்ந்துள்ளவர் யார்? சி இருக்குது. அடுத்தது ஏக்கு எதிரில் அமர்ந்துள்ளவர் யார்? டி இருக்குது. அடுத்தது ஈயின் உடனடி இடப்படம் டி இருக்குது. செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்த கேள்வி என்ன? எஃப்பின் உடனடி இடப்புறம். உட்காந்துருக்க மாதிரியே கற்பனை பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆன்சர் வருது. அதான் ரீசனிங். இந்த காரணத்தினால இதை பண்ணுறோம். காரணம் மூளை வேலை செய்தா அப்படின்ட்டு. ஏன்னா என்ன பண்ணிட்டானுங்க, வேலையே செய்ய விடாமல் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி கெடுத்துட்டானுங்க. அதனால தான் மூளை சிந்திக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக.